கேஸ் வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் இருக்காங்களா, அண்ணன் வந்து ரம்யாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறா. சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இவ எதுக்கு சாப்பாடு கொடுக்குறான்னு பார்க்கும்போது, அன்னைக்கு நீ வந்து அன்னைக்கு சாப்பிடாம போயிட்டல, டிஃபன் கட்டி எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தா அங்கே சாப்பிடாம போயிட்டேன். அதனால தான் நான் உனக்காக வந்து டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன், இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் வந்து டிஃபன் கொடுக்குறா. டிஃபன் கொடுக்கும்போது எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. இவ எதுக்கு டிஃபன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரம்யாவே கேட்குறா. மனசுக்குள்ள ரம்யா நினச்சிக்கிறா, வா வாடி வா அண்ணா, நான் நினச்ச மாதிரி என் வழிக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டிஃபன் வாங்கிக்கோ ரம்யா, இனிமேல் நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு, என்ன பார்க்குற, உன்னை மாடியில் வந்து உன் துணியை காய போட்டு நான் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி அவள் சொல்கிறா. அண்ணாவும் சொல்கிறத பார்த்து ரம்யா வந்து என்ன சொல்கிற அண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஓஹோ என் வழிக்கு வந்துட்டு அவர் வேலைன்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ எனக்கு வந்து அடிமடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணோட அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகுது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். ரம்யா எப்படின்னா அந்த ஃபஸ்ட் நைட்டு ஏற்பாடு பண்ணனால ரொம்ப டென்ஷனில் இருப்பாள். டென்ஷனில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சரவணன் ரொம்ப திட்டி விட்ருவா. சரவணை கோச்சிக்கிட்டு சொல்லுவான் கார்த்திகிட்ட, நான் வேலைக்கு போகிறேன்டான்னு சொல்லும்போது, சூப்பர்ரா வேலைக்கு போடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார்த்தி சொல்லுவான். கார்த்தி சொன்னோடனே, பாடுறா நாளையிலேருந்து நான் வேலைக்கு போய் காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து காலையில் பார்த்தா மார்னிங் வந்து ரெடியாக இருப்பான். எப்படின்னா புது ட்ரெஸ்ஸு, இது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, டையு டக்கின் பண்ணிட்டு ஸ்டைலாக இருக்குன்னு அவன் நினச்சிக்கிடுவான். இந்த மாதிரி கிளம்பி இருக்கிறத பார்த்துட்டு வந்து இவர் இருக்கார்ல, யார் மணியோட ஹஸ்பண்ட், அவர் பார்த்துட்டு வந்து எல்லாரும் ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து பார்க்கும்போது எல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. என்னடா கோலம் இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணோட அம்மா கேட்கும்போது, அம்மா நான் இன்டர்வியூ போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சூப்பர்ரா போடான்னு சொன்னோன்னே அவர் சரவணோட அப்பா யாரு அவர் வந்து பார்த்துட்டு, இவங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வாத்தியாரே சண்முக வாத்தியாரே நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, வேலைக்கு போறியா அப்படின்னு சொன்னோன்னே, பையனை கொஞ்சம் வாழ்த்தி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்க வாழ்த்துறது, ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போயிருந்தா போயிருக்கணும், இவ்வளவு நாள் தண்டமா உட்காந்துருந்துட்டு இப்போ வேலைக்கு போறேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட இங்க பாருங்க, பையனை வந்து நீங்க வாழ்த்துறீங்களோ அது முக்கியம் கிடையாது, இந்த மாதிரி கரிச்சு கொட்டாதீங்க, அவனை புள்ள போற காரியம் விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டி உன் புள்ள இருக்கான்ல, அவன் வந்து படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் கழிச்சு அவன் வேலை தேடுறான், நீ வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான். உன் புள்ள படித்து முடிச்ச அப்பயே வேலை தெரியுந்தானா நான் என் பையனை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவேன். இப்போ 7 வயசாகிடுச்சு, இப்போ போய் வேலை தேடிட்டு இருக்கான்னு சொல்கிறான், நீ வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணோட அப்பா திட்டும் போது, இங்கே பாருங்க வாத்தியாரே, இப்போ நான் வேலைக்கு போய் காட்டுறேன், அப்புறம் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணன் சொல்லிட்டு கிளம்புறான். அதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு சரி பார்த்து போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு மணியும் சரவணோட அம்மா மட்டும் என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. போயிட்டு வாங்கடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடுறான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, ரம்யா இருக்கால, ரம்யா வந்து அத்தை நீங்கள் தான் என் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி காய போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, இல்லையே தங்கம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மணியை நீங்கள் துவச்சி காய போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும், இல்லை ரம்யா நானுக்கு துவச்சி காய போடலன்னு சொல்லும்போது, யார் துவச்சி காய போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா என்ன பண்ணுறா, சரவணனுக்கு கால் பண்ணி விட்டாரா. எப்படின்னா யார் ட்ரெஸ் துவச்சி காய போட்டாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கால் பண்ணி விட்டாரா. அவன் வந்து இன்டர்வியூவில் இருப்பான்ல, இன்டர்வியூவில் இருக்கும்போது கால் வந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, இன்டர்வியூவில் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, இது நீங்கள் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, படித்து முடிச்சு இப்போதைக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது, சும்மா வீட்டில் நடக்க வேலை பார்ப்பேன்னு சொன்னோன்னே, வீட்டில் என்னென்ன வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லும்போது ரம்யா கால் பண்ணிட்டே இருப்பாளா. கட் பண்ணி விடும்போது, அதோட ப்ளீஸ் எடுத்து பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, எடுத்து ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸ்பீக்கரில் போடுறான் சரவணன். ஸ்பீக்கரில் போட்டோடனே இந்த மாதிரி ரம்யா வந்து என் ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் துவச்சி காய போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவங்க சிரிச்சிடுறாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறாங்க. சிரிச்சிட்டு ஐயோ அதோட வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும்ல, எப்படின்னா ட்ரெஸ்ஸை துவச்சி காய போடுற வேலை இத்தனை வருஷம் படித்து முடிச்சு ட்ரெஸ்ஸை துவச்சி வீட்டில் காய போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னால் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன். அவங்க வந்து சிரிச்சிட்டு, சரிப்பா தம்பி நீ ஓகே என்ன வேலை பார்த்துருப்பேன்னு நல்லாவே தெரியுது, நீ போயிட்டு வா, நாங்கள் வந்து உனக்கு வேலை இருந்தால் கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க சரவணன் வேறு வழி இல்லாமல் வந்துடுறான். வந்துட்டு இந்த மாதிரி ரம்யா மட்டும் சரியான கோவத்தில் வீட்டுக்கு வரும்போது இதை பார்த்துட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி மறுபடியும் ரம்யா வந்து சரவணன்ட்ட கால் பண்ணி கேட்டுட்டு சரவணன் எதுவும் பேசணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஹாலில் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணன் சொல்கிறா, ரம்யா இருன்னு சொல்கிறா. எப்படின்னா ரம்யா வந்து வேலை கிளம்பிட்டா, அப்போ ரம்யா இருன்னு சொல்கிறான் அண்ணன். எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு சொல்லும் போது இருன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் லஞ்சு எப்படின்னா அது டிஃபன் கட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். டிஃபன் கட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் என்னதுன்னு கேட்கும்போது, இது நீ வந்து ஏற்கனவே ஒருத்தர் டிஃபன் சாப்பிடாம ஆஃபீஸுக்கு போயிட்டேன், நீ அப்படி போகக்கூடாது இனிமேன்னு சொல்லிட்டு நான் தான் அதுக்கு தான் நான் டிஃபன் கட்டி வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன்.
என்ன திடீர்னு இவன் நம்ம வழிக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு ரம்யா அந்த மாதிரி நினைக்கிறா. அதே மாதிரி எல்லாரும் ஷாக்கில் பார்க்குறாங்க. எப்படின்னா சரவணன் அம்மாவும் மணியும் ஷாக்கில் பார்த்துட்டு என்ன இவ இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு அடியே எதுக்கடி அவளை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த புடவைக்காரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசும்போது அதோட சுடர் சொல்கிறா என்ன என்ன அண்ணி பண்ணுற நல்ல தப்பு இருக்குது, இப்போ பசி அவங்க சாப்பாடு மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி சுடர் கேட்கும்போது நீ வாய மூட சுடர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஓ நம்ம வழிக்கு ஒரு வந்துட்டா, இனிமேல் இவளை அடிமைப்படுத்தி வச்சுக்க வேண்டியதான், இப்போ வாடி வா என் வழிக்கு வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரம்யா சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ரம்யா சாப்பாடு வாங்கிட்டா. அது மட்டும் என்ன பார்க்குற ரம்யா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இல்லை நான் ஒன்று மேலே காய்த ட்ரெஸ்ஸு அதுவும் நான் தான் துவச்சி காய போட்டேன்னு சொல்லி நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இனிமேல் அப்படி தான், ஏன்னா நீ வந்து முனிசிபாலிட்டி கமிஷனர் மட்டும் இல்லை இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு நீ முனிசிபாலிட்டி கமிஷனரில் அதனால் எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும், இந்த குடும்பத்தில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு இனிமேல் நானே உனக்கு டிஃபன் லஞ்ச்லாம் கட்டித்தரேன், நீ ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவளும் ரம்யா ஆஃபீஸு அப்படின்னா சாப்பாடு கட்டிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சரவணன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வந்துட்டு இருந்தால அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா அந்த ரம்யானால செலக்ட் ஆகாமல் நேராக வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி சரவணோட அம்மாவும் மணியும் கேட்பாங்க, என்னடா சரவணா போன காரியம் என்னாச்சு சொன்னோன்னே அவள் அப்பா நொட்டிட்டு போயிருக்கோன்னு சொல்லிட்டு அவள் அப்பா இந்த மாதிரி சொன்னோன்னே யோ வாதியாரே கொஞ்சம் வாய மட்டும் இருக்கியா, நானே நொந்து போய் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணா என்னடா ஆச்சு உன் குரல் ஒரு மாதிரியா இருக்குது சரவணா சொல்லு சரவணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது அம்மா போன காரியம்லாம் ஒன்றும் இல்லாமல் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணவே இல்லாமா, சரி நீங்கள் போங்க கால் பண்ணுறேன்னு சொல்லி நான் போக சொல்லிட்டாங்கம்மா சொன்னேன். என்னடா ஆச்சு நடந்தது சொல்லுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன், இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது நான் வந்து சொல்லாமல் எதுவும் சொல்லாமட்டே இருந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் சொன்னேன். கிழிச்ச வீட்டில் என்னடா நீ வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி கிளாஸ் கொஸ்டின் கேட்கும்போது யோ வாத்தியார் கொஞ்சம் நீ வாய் முட்டு இருக்கே இல்லையா சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் வந்து அமைதியாகவே இருந்தேனாமா சொல்லிட்டு இந்த வீட்டெல்லாம் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது இந்த ரம்யா மேடம் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. கட் பண்ணி விட்டேன், திருப்பி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்கன்னு சொன்னாங்களா இன்டர்வியூ எடுக்கிறவங்க. நானும் இவங்க ரம்யா என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு நல்ல விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டேன். ஸ்பீக்கரில் போட்டு அடுத்த செகண்ட் வந்து அவங்க வந்து என் ட்ரெஸ்ஸை துவச்சி நீங்கள் தான் காய போட்டிங்கன்னு கேட்டோன்னே சிரிச்சிட்டாங்கம்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அதானே கரெக்டு தானே, ஒருத்தனை பார்த்தாலே சிரிப்பு வரதானே செய்யும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கிட்ட கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஏம்மா அவர் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுமா, நல்லா வாயில் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு என்னடா திட்டுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தில்ல அவளை சொல்லணும், அவனால தானே இப்போ வேலை போச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனாலலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அதோட எல்லாரும் சிரிச்சுட்டு என்னை வந்து நான் ஒன்று கூப்பிட்றேன் நீ கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லி என்னை வெளியே போக சொல்லிட்டாருமா. அதோட தான் நான் வந்துட்டேம்மா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்லுங்க. வேலைக்கு போய் கிழிச்சிட்டு வந்துட்டாரு, காஃபி வேறு கேட்குறான்னு சொல்லி ஏம்மா அவர் சும்மா இருக்க சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரவணன் சொல்லும் போது டேய் நான் சும்மா இருக்க முடியாதுடா, கரெக்டாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் என்னாச்சு இப்போ, அதே மாதிரி நான் அந்த பொண்ணை கட்டான்னு சொன்னேன், நீ கட்டிட்டு வந்தேன், இப்போ அந்த பொண்ணால தானே உனக்கு வேலை இல்லாமல் போச்சு, நான் எந்த சொன்னாலும் நல்லதுக்குன்னு தான் சொல்லுவேன் சரவணா, நீ வந்து புரிஞ்சுக்கிறாம இது பண்ணிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு நீ படித்து முடிச்சது போய் வேலையை போயிருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸாக பண்ணிட்டுருவேன். வாத்தியாரே நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்கள், நான் இந்த ஒரு வேலை இல்லைன்னா என்ன அடுத்த வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாடா சரவணா நீ எதுக்கு கவலைப்படாதா, வேலை தேடிக்கிட்டே ராஜனும் உருப்புறது வழியை பார்க்க சொன்னால் உருப்படாமல் இருக்கிறது வழியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு செல்லக்கிளிக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிறாரு. அவர் போங்க அவங்க செல்லக்கிளியை கூட நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட சரவணன் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கா, அவங்க காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேசியும்